ஹை வீவர்ஸ், வெல்கம் டு வை ஃபேஷன் ஸ்கூல். ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்ட்டு ரொம்ப நாளாச்சு நம்ம பார்த்து. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 13 எல்லாரும் ரொம்ப ஈகரா எதிர்பார்க்குற இந்த கம்மீஸ். ஸோ கம்மீஸ்னா என்ன? என்னடா சுடிதார் தானே சொல்லுவாங்க, இங்க கம்மீஸ் வித்தியாசமா சொல்றாங்கன்னு பார்க்காதீங்க. இதுக்கான கார்மெண்டோட நேம் பத்தி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணணும். அத பத்தி கொஞ்சம் அப்கமிங்ல பார்த்துக்கலாம். இந்த வீக் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்மீஸ் பத்தி டீப்பா பண்ண போறோம். அளவு துணியில இருந்து நம்ம கண்டிப்பா இந்த மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து பண்ண போறோம். எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் 4:30 to 5:30 நம்ம லைவ்ல வரோம். லைவ்ல கண்டிப்பா அந்த வீக் மண்டே சப்மிஷன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட நேம் லிஸ்டோட வரப்போறோம். அதுல செலக்ட் ஆகிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெஸ்ட் நாலேஜ் ஷேரிங்கா அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் புதுசா கத்துக்கணும், இல்ல எங்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு பேட்டர்ன் அவங்க கத்துக்கணும் அப்படின்னா தாராளமா கேட்கலாம். அவங்களுக்கு மட்டும் தனியா ஷேர் பண்ணப்படும். வேற ஏதாவது குடுத்தா கூட அந்த அளவுக்கு ஞாபகம் இருக்காதுங்க. நாலேட்ஜ் மட்டும் தான் என்னைக்குமே அது நிக்கும். ஸோ, அதனால எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் ரெகுலரா எனக்கு சப்மிட் பண்ணிட்டு இருக்க எல்லாருமே இன்னும் கரெக்ட்டா மண்டே கரெக்ட் சப்மிஷன் பண்ணிடுங்க. வீடியோஸும் இதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலரா வரும். இப்ப கம்மீஸ் பத்தி ஒரு டாபிக் பார்த்துக்கலாமா? இப்ப வந்து சுடிதார் சொல்றோம் இல்லைங்களா? சுடிதார்ன்றத வந்து ஒரு ராங் ப்ரொனன்சியேஷன். என்னன்னா, நார்த் இந்தியன்ஸ்ல வந்து சுடிதார்ன்றது என்னன்னா, பேண்ட்டுக்கு தான் வந்து சொல்வாங்க. பட் நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபுல்லா டாப்ஸுமே சேர்த்து சுடிதார்ன்னு சொல்லிட்டோம். சோ, அப்ப கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் என்ன அப்படின்னா, பேண்ட், டாப், ஷால் அந்த மாரி வரது தான் நம்ம வந்து கம்மீஸ் நம்ம எடுத்துப்போம். இதுலயே வந்து இன்னொரு வேர்டும் நம்ம சொல்றது வந்து குர்த்தி. சோ, குர்த்தின்றது என்னன்னா, ஒரு கிராண்ட் டாப் ஓகேங்களா? அத வந்து மிஸ்மேட்ச் பண்ணிக்கலாம். வேற வேற பேண்ட் வேற ஒரு ஷாலோட மிஸ்மேட்ச் பண்ணிட்டு ஒரு கிராண்ட் இது டாப்பா இருக்கும். டாப் மட்டும் ரொம்ப கிராண்டா இருக்கும். அந்த மாரி கிராண்ட் டாப் வித் ஹெவி ஒர்க்ஸ் அந்த மாரிலாம் இருந்துச்சுன்னா, அது வந்து நம்ம குர்த்தி சொல்லுவோம். இப்ப நம்ம பண்ண போறது வந்து கத்துக்க போறது வந்து பாத்தீங்கன்னா கம்மீஸ். சோ கம்மீஸ்னா கண்டிப்பா இதுக்கு செட்டான மேட்சபிளா இருக்கிற ஒரு பேண்டோட தான் நீங்க கத்துக்க போறீங்க. ஈஸி அண்ட் ஷார்ட்டஸ்டா பிகினர்ஸ் ஈஸியா கத்துக்கிற மாரி நான் என்னோட டெக்னிக்ஸ் வந்து சிலத சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். சோ அதுல ஃபர்ஸ்ட் டெக்னிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அளவு ட்ரெஸ்ல இருந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்றது தான். ஏன்னா பாடி மெஷர்மென்ட்ஸ் எடுக்கிறத பத்தி ஒரு கிளாஸ் இருக்கு. பட் அத இன் ஃபியூச்சர்ல நான் எடுக்கலாம்னு இருக்கேன். இப்ப வந்து நீங்க கத்துக்க போறது வந்து ஃபுல்லா அளவு துணியில இருந்து எப்படி மெஷர்மென்ட்ஸ் எடுக்கணும். அதுக்கு எப்படி டிராஃப்டிங் போடணும். நம்மளது எல்லாமே பேப்பர் பேட்டர்ன் போட்டு தான் பண்ண போறோம். எதுவுமே டைரக்ட்டா கிளாத் டூ கிளாத் மார்க் பண்ண போறது இல்ல. சோ நீங்க வந்து எனக்கு அளவு ட்ரெஸ்ல இருந்து எப்படி கம்மீஸ் இத பண்ணலான்றத நான் ஃபர்ஸ்ட் ஈஸியா பிகினர்ஸ்க்கு எடுக்கிறதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். இதுல நெறைய டெக்னிக்ஸும் நான் உங்களுக்கு சொல்லிக் குடுப்பேன். ஆஸ் யூசுவல் நம்மளுடைய 8 டாபிக்ஸ் கவர் பண்ணி தான் இந்த சிலபஸ் முடிக்க போறோம். அளவு துணியில இருந்து எடுக்கிறது இம்பார்ட்டன்ட்டா எதெல்லாம் நோட் பண்ணணும்ன்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சோ ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம எப்பவுமே பார்க்கிறது மெஷர்மென்ட்ஸ். சோ மெஷர்மென்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லென்த், செஸ்ட், செஸ்ட் ரவுண்ட் ஓகேவா? செஸ்ட் ரவுண்ட், waist round, seat line or seat round, shoulder, armhole, armhole curve, neck open, shoulder width, front neck, back neck, sleeve length, sleeve round, waist length, waist length, seat length. ஸோ இவ்வளவுதான் நம்மளுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ். இப்ப இதெல்லாம் எப்படி அளவு துணியில இருந்து ஒரு மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்ன்றத பார்க்கலாம். மெட்டீரியல் கால்குலேஷன். டூ இன்டூ பாடிஸ் லென்த் ஓகேங்களா? 2 into length plus 1 sleeve length plus 4 inches seam allowance. இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன், சைடு ஸ்லிட் ஸ்ட்ரெயிட் கட் ஓகேவா? ஸ்ட்ரெயிட் கட்டா இருந்தா தான் சைடு ஸ்லிட் கொடுக்க முடியும்.
ஸ்லீவ் வந்து நார்மலா ஒரு 8 இன்ச்சஸ் அந்த மாதிரி தான் வைக்க போறேன். அப்ப நம்மளுக்கு வந்து ஃபுல்லா ஃபர்ஸ்ட் லென்த் தெரியணும். இப்ப என்னோட டாப் லென்த் நான் ஜென்ரலா எப்படி எடுப்பேன் அப்படின்றத உங்களுக்கு கிளாத்லயே மெஷர் பண்ணி காட்டுறேன். பட் இங்க வந்து ஒரு கால்குலேஷன் மெட்டீரியல் கால்குலேஷனுக்காக நான் எடுத்துக்கிற மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துக்கலாம். இப்ப லென்த் வந்து நான் எவ்வளவு எடுத்துக்கிறேன்னா 45 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஸ்லீவ் லென்த் வந்து ஒரு 8 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சோ இது வந்து எனக்கு ஸ்டாண்டர்ட். எனக்கு தெரிஞ்ச மெஷர்மென்ட் இது. இது துணியில இருந்து எப்படி எடுக்கிறோமோ அதுக்காக நான் இங்க வந்து உங்களுக்கு சொல்றேன். இங்க மெட்டீரியல் கால்குலேஷனுக்காக நான் இங்க 2 மெஷர்மென்ட் மட்டும் இப்ப நான் சொல்லிக்கிறேன். இப்ப 2 இன்டு லென்த் என்னும்போது 2 இன்டு 45 பிளஸ் 1 ஸ்லீவ் லென்த் வந்து 8 இன்ச்சஸ் பிளஸ் 4 இன்ச்சஸ் ஃபார் சீம் அலவன்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எஸ்சினா சீம் அலவன்ஸ்ன்ட்டு நம்ம எக்ஸ்ட்ராவா 4 இன்ச்சஸ் எடுத்துக்கிறோம். சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா 45 இன்டு 2 போட்டாவே 90 பிளஸ் இங்க ஒரு 12. அப்ப நம்மளுக்கு 102 இன்ச்சஸ் தேவை. 102 இன்ச்சஸ் இது எப்படி நம்ம மீட்டர் கன்வெர்ட் பண்ணுவோம்? 40 இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு 1 மீட்டர்னு தெரியும். அப்ப நம்மளுக்கு இங்க 102 என்னும்போது நம்மளுக்கு 2.25 மீட்டர் இருந்தா போதும். 2.25 மீட்டர். இப்படிதான் ஒரு மெட்டீரியல் கால்குலேட் பண்ணணும். உங்களுக்கு வந்து அளவு துணி வருது, ட்ரெஸ் தைக்க சொல்றாங்கன்னா, எவ்வளவு துணி வாங்கணும் உங்களுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? 2 இன்டு லென்த் பிளஸ் 1 ஸ்லீவ் லென்த் பிளஸ் சீம் அலவன்ஸ். நீங்க ஃபர்ஸ்ட் துணியை வாங்கணும்னு அளவு துணி வாங்கணும்னு முதல்ல இந்த 2 மெஷர்மெண்ட் எடுத்துட்டு துணிக்கான மெட்டீரியல் சஜஷன்ஸ் ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ் என்னும்போது காட்டன். காட்டன் போடலாம், இக்கெட் போடலாம். காட்டன், இக்கெட், லெனின், இக்கெட் போடலாம். ஸோ உங்களுக்கு கிளாத் ஸ்டிச்சிங் உங்களுக்கு ஈஸியா வரும் அப்படின்னா மார்க்கிங், கட்டிங் இதுக்கு எல்லாமே பிகினர்ஸ்க்கு பொறுத்தவரைக்கும் காட்டன் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். ஸோ நான் இங்க எடுத்திருக்கிறதுமே மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெட்டீரியல் தான் எடுத்திருக்கேன். இது வந்து எனக்கு வந்து காதியில வந்து காட்டன் மெட்டீரியல் இது. நான் வந்து எனக்கு 2.5 மீட்டர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ 2.5 மீட்டர்ஸ் வெரி ஸ்ட்ரெயிட் டாப் மட்டும்தான். குர்த்திக்கு மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுல மெட்டீரியல் வந்து உங்களோட சஜஷன்ஸ் தான். நீங்க எப்படி உங்களுக்கு எல்லா மெட்டீரியல்ஸ் கத்துக்கணும், பிகினர்ஸா இருந்தாலும் பரவாயில்ல நான் ட்ரை பண்றேன் அப்படின்னா நீங்க எல்லாமே போலாம். ஆனா லைனிங் கொடுக்காத அளவுக்கு பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் நீங்க தைக்க போறீங்க இல்லையா? அதனால லைனிங் இல்லாம கொஞ்சம் திக்கா இருக்க மாதிரி காட்டன் எடுத்துக்கலாம். பாப்லின் எடுக்கலாம். பாப்லின்னா கூட கொஞ்சம் பிளெயின்ல வரும். அதுல பிரிண்டட் வருது. ஸோ லைனிங் கொடுக்காம எடுக்கிற மாதிரி மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கோங்க. இப்ப நான் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ண போறேன்? சோ இதுல என்னென்ன கான்செப்ட் நீங்க கத்துக்க போறீங்க அப்படின்றத பாத்துக்கோங்க. இதுல நான் வந்து உங்களுக்கு பேக்ல டாட் குடுக்குற ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுக்க போறேன். பாத்தீங்கன்னா நெக்லைன் வந்து நான் கேன்வாஸ் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ண போறேன். போத் பேக் அண்ட் ஃப்ரண்ட் கேன்வாஸ் ஸ்கேலப் நெக்லைன் கொடுக்க போறேன். ஸ்கேலப் நெக்லைன் நெக்லைன் வந்து பேக் இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு நான் கொடுக்குற ஸ்ட்ரெயிட் ஃபியூச்சர். பேக்குக்கு வந்து யூஷுவல் யூ நெக்லைன். ஸோ நோ நீட் ஆஃப் ஓப்பனிங். ஸோ நல்லா ஒரு டீப் கொடுத்து நான் பண்ண போறேன். அதனால நான் வந்து பேக் வந்து கொஞ்சம் டீப்பு, ஃப்ரண்ட்ல வந்து ஸ்கேலப் மாதிரி கொடுக்க போறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சைடு ஸ்லிட் கத்துக்க போறீங்க. சைடு ஸ்லிட் ஓப்பன். ஸ்லீவ் வந்து பேசிக்ன்றதுனால ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ்க்காக பேசிக் ஸ்லீவ் தான் நான் பண்ண போறேன். இதுல ரொம்ப பேட்டர்ன்ஸ்லாம் நான் போட போறது இல்ல. பேசிக் ஸ்லீவ் பண்ண போறேன். ஒரு அளவு துணியில இருந்து எப்படி ஒண்ணு நம்ம கண்டுபிடிச்சு இதுல நோட் பண்ணிட்டு பேப்பர் பேட்டர்ன் போடணுன்றதை நான் சொல்லி கொடுக்குறேன். பண்ணி எடுத்துக்கேன் கம்மீஸ. ஸோ காட்டன் தான் எடுத்துருக்கேன். சேம் மெட்டீரியலா இருந்தா உங்களுக்கு இன்னும் பெஸ்ட். ஸோ இந்த சுடிதார்ல இருந்து டாப் ஷோல்டர்ல இருந்து இப்ப எடுத்தீங்கன்னா 37 இன்ச்சஸ் இருக்கு எனக்கு. நான் ஆல்ரெடி எனக்கு லென்த் வேணும் அப்படின்றதுனால நான் வந்து 40 எடுத்திருக்கேன். ஸோ லென்த் வந்து நான் மாத்திக்கிறேன். நீங்களும் அது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லென்த் எவ்வளவு வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம். ஸோ லென்த் ஆஃப் சுடிதார் வந்து 45. ஆனா நீங்க லென்த் எடுக்கணும்னா இப்படிதான் வச்சு எடுக்கணும். ஷோல்டரை இந்த மாதிரி மடிச்சு போட்டுட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்டு. கம்மி செட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு இந்த ஆமோல் கீழே வந்து மார்க்கிங் வருது இல்லையா? ஸ்லீவ் அட்டாச் பண்ண ரவுண்டு அதுல இருந்து இந்த இருக்கும் பாருங்க. இங்க பிளேஸ் பண்றேன். சோ இங்க திருப்பியும் பிளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த கிளாத்தை அப்படியே மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. சோ இப்ப எனக்கு எவ்வளவு வந்திருக்குன்னா எவ்வளவு டைட்டா எடுக்க முடியுமோ எடுத்துக்கோங்க. சோ எனக்கு வந்து 21 இன்ச்சஸ் வந்திருக்கு. 21 இன்டூ 2 போட்டுக்கோங்க. ஓகேவா? சோ 22 இன்டூ 2. நெக்ஸ்ட் வேஸ்ட் லென்த் வந்து நான் 14.5 வைக்கிறேன். சோ இப்ப எங்க நான் 14.5 வச்சிருக்கணும்? இப்ப நான் பேக்ல போட்டிருக்கேன் இல்லையா? இது ஓப்பன்ல இருக்கு. சோ இங்க இந்த 14.5 நேரா இந்த கிளாத்தை இப்ப இன்ச் ஷேப் போட்டு வச்சுக்கோங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் உங்களுக்கு 14.5னா ஸ்கேல் வச்சுக்கோங்க.
வச்சுட்டு நீங்க இதை அப்படியே மெஷர் பண்ணிக்கலாம். எனக்கு வேஸ்ட் ரவுண்ட் வந்து எவ்வளவு வந்திருக்குன்னா 19 வந்துருக்கு. அப்ப வேஸ்ட் ரவுண்ட் வந்து 19 × 2. நெக்ஸ்ட் சீட் ரவுண்ட் எடுக்கிறதுக்கு சீட் லென்த் எடுத்துக்கலாம். சீட் லென்த் வந்து 22 இல்லைன்னா 24. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்ப வந்து சுடிதார் கொடுத்துருக்காங்கன்னா இதுல ஸ்லிட் வருது இல்லைங்களா, இந்த சைடு ஸ்லிட் வருது இல்லையா, இந்த ஸ்லிட்டை வந்து ஸ்லிட்டுக்கு 2 இன்ச்சுக்கு மேலே கொடுத்துருவாங்க. நான் வந்து கீழே குடிச்சிருக்கேன், 21 வைப்பேன். சரிங்களா? ஸோ சீட் லென்த் வந்து 21. சீட் லென்த் வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படி எடுக்கிறேன்னா, இந்த ஸ்லிட்ல இருந்து எனக்கு பாத்தீங்கன்னா 21 இன்ச்சஸ் வருது. இங்க இருந்து இந்த ஸ்லிட் ஓப்பன் வருது இல்லையா, ஸோ இங்க இருந்து இந்த எண்ட் எவ்வளவு டைட்டா எடுக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. கையில பிடிச்சி இழுக்கும் போது உங்களுக்கு தெரியும். இப்போ எனக்கு வந்து 22.5 × 2 அப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த ஸ்லீவை தனியா விட்டுருங்க. விட்டுட்டு இந்த ஸ்கேலை வந்து உள்ள வைக்கணும். இந்த நெக்லைனுக்குள்ளேயே உள்ள வைக்கணும். விட்டுட்டு ஜஸ்ட் இந்த ஸ்டைல் ஆக்கிக்கோங்க. இப்ப இங்க ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோமா, ஸ்கேலோட பாயிண்ட் ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. ஸோ இப்ப நம்ம நெக்கோடது ஓபன் பண்ணி மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எண்ட் வரைக்கும் எனக்கு வந்து ஷோல்டர் வித்து வருது, நீங்க ஓப்பன் வருது. ஸோ இங்க இருந்து இங்க பாத்தீங்கன்னா எனக்கு 4 காட்டு. ஸோ நெக்கோட வித்து, நெக்கோட ஓப்பன் வந்து 4.5. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர் வித்து வந்து பாத்தீங்கன்னா 3.25 வருது. ஷோல்டர் வித்து 3.25. இப்ப டோட்டலா ஷோல்டர் எவ்வளவு வருதுன்னா எனக்கு 8 இன்ச்சஸ் கிட்ட வருது, 7.25 வருது. ஸோ இங்க வைக்கிறேன், இங்க இருந்து மெஷர் பண்ணிக்கலாம். இந்த கரெக்டா 8.3/4 வருது, 7.3/4 வருது. ஷோல்டர் வந்து 7.3/4 × 2. ஓகேங்களா? இப்ப அடுத்து ஆர்மோல் செக் பண்ணிக்கலாம். ஆர்மோல் கர்வுக்கு நம்ம யூஸ்வலா அடிச்சுட்டு பேக் ஆர்மோல் தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்க இருந்து இப்படியே மெஷர் பண்ணிட்டே வாங்க. எனக்கு 8.5 வருது. ஸோ 8.5 × 2. ஃப்ரண்ட் நெக் அண்ட் பேக் நெக், நான் பேக் நெக் இங்க எவ்வளவு வைக்கிறேன்னா, ஸோ இங்க இருந்து வச்சுக்கிட்டு ஸோ 4.5 வச்சிருக்கேன் நெக். பேக் நெக் வந்து 4.5. அடுத்தது ஃப்ரண்ட் நெக்கு. ஸோ ஃப்ரண்ட் நெக் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த பேட்டர்ன் தான் போட போறேன். ஸோ நல்லா வைடா டிசைன் ட்ரை பண்ண போறேன். அதனால இதோட நெக்கோட டிசைனும் வந்து பாத்தீங்கன்னா லென்த் வந்து பாத்தீங்கன்னா 6.5 வந்துருக்கு. ஸோ ஃப்ரண்ட் நெக் வந்து 6.5. ஸ்லீவ் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் எடுக்கிறது வந்து ஃபுல் ஸ்லீவ். இந்த ஃபுல் ஸ்லீவ்ல நான் வைக்க போற ஸ்லீவோட லென்த் வந்து 8 இன்ச்சஸ். அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வருது பாருங்க. ஸோ ஜென்ரலா ஸ்லீவ் லென்த் மெஷர் பண்ணி, ஸோ ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து இங்க இருந்து இங்க வருது. ஸோ இதுல இருந்து அப்படி வச்சு பாத்தீங்கன்னா வந்து 5.5 வருது. ஸோ நீங்க எவ்வளவு வைக்கலாம், ஒரு ஈஸி இதெல்லாம் கால்குலேட் பண்ணீங்கன்னா 6 × 2. இப்போ நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோம் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் எடுக்க போறோம்ட்டு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் கமீஸ்ல ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து லென்த். நம்ம அளவு ட்ரெஸ்ல வந்து 37 தான் இருந்தது, ஆனா நம்ம வந்து 45 எடுத்திருக்கோம். வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்தது வந்து 21 இன்ச்சு, பாதி தான் எடுத்திருக்கோம். அப்ப × 2 போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வருது, 42. நெக்ஸ்ட் வந்து வேஸ்ட் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 38. சீட் ரவுண்டு இந்த அரை இருக்கு இல்லையா, சோ இதோட சேர்த்துக்கோங்க. 22, 44, 46 வருது. அடுத்தது வந்து ஆர்மோல் கர்வ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 17. இது நெக் ஓபன் வந்து 14.5. நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் வித் வந்து 3.25. ஃப்ரண்ட் நெக் வந்து 6.5, பேக் நெக் வந்து 4.5, ஸ்லீவ் லென்த் வந்து 8 இன்ச்சஸ், ஸ்லீவ் ரவுண்ட் வந்து நம்மளுக்கு 12 இன்ச்சஸ். அடுத்தது வந்து வேஸ்ட் லென்த் வந்து 14.5, சீட் லென்த் வந்து பாத்தீங்கன்னா 21,